ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் சொன்ன ஒரே காரணத்துக்காக குமரன் எப்படியோ எதையோ சாதிச்ச தேதி மூஞ்சதில் தெரியுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த சந்தோஷம் குமரனுக்கு எப்படின்னு பார்த்தா நிவினை எப்படியோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டாரு. கூட்டு வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் தாத்தா இருந்துட்டு என் பேரன் பண்ண தப்பு தாப்பா மன்னிச்சுக்கோப்பா நிவின்ட்ட கேட்க, நிவினுக்குள்ள உள்ள நல்ல மனசு எட்டி பார்த்துச்சு. தாத்தா நீங்கள் போய் என்கிட்ட பெரியவர் மன்னிப்பு கேட்கலாமா, விடுங்க தாத்தா பார்த்துக்கிறேன், இட்ஸ் ஓகேம்மா அப்படின்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஓகேவா, இவ்வளோ நேரம் கோவத்தில் கொந்தளிச்சான், இப்போ என்னடா இட்ஸ் ஓகே சொல்கிறானேன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம ராகினி வந்து வெறுப்பேற்றுறாங்களாமா நிவினை வெறுப்பேற்ற, இன்னொரு பக்கம் நீ தாண்டி வெறுப்பாக போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கம் வந்துட்டு நீ ஏன் ஓசிஸ் இல்லை தண்டத்துக்கு இந்த வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நோஸ்கட் ஆகி இந்தாண்ட வந்து ஐயோ நான் எவ்வளோ நிவினை லவ் பண்ணேன் தெரியுமா, நிவினுக்கு போய் ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்ல, ஏய் நான் உன் புருஷேண்டி என்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறீடி, எனக்கு இதை பார்க்க ஹை பிபி ஆகுதுடி, ஏண்டி உனக்கு இது புரியல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம யார் அஜயோட நிலைமை பாவம், நம்ம அஜய் அது மட்டும் இல்லைங்க, 2 வாரம் தான் உனக்கு டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 வாரமா 1 வாரமா ஏதோ 1 வாரம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 வாரத்துக்குள்ளே நீ எப்படியாவது போயிட்டு வெண்ணிலாவை கண்டுபிடிச்சி கூட்டு வந்து நிற்க வச்சு நம்ம காவேரியோட வாழ்க்கையிலே பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதை நம்பி இவரும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாரு. என்னையா நடக்குதுங்க, அவன் காட்டிலையும் நல்ல வடமலையாக இருக்குது, நம்ம காட்டில் ஒரு மலையும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவரோட ரியாக்ஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம யமுனா பயந்துக்கிட்டே வராங்க. யார் வீட்டில் இருக்காங்க, யமுனா காவேரி எல்லாம் வீட்டில் இருக்க, எந்த முடிவும் நீ இனிமேட்டுக்கு தனியாக எடுக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்ம காவேரியோட அம்மா செம்மையாக திட்டி விட்டாங்க. சரி திட்டினெல்லாம் போதுப்பா, வாழ்க்கையை சரி பண்ண பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கண்டிப்பாக கலெக்டராகவேன்னு சொல்லுது. ஆமாம் நல்லா வருவேன், நீ பிடிச்ச முயலுக்கு 3 கால் இல்லை ஒத்த கால் நிற்கிற ஆள் நீ போய் கலெக்டர் ஆவியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக சொல்லி நம்ம யமுனாவை கூட்டு வந்து நிற்க வைக்க, அதாவது யமுனா ஒரு செம்ம திட்டுறாரு நிவின்னு, நீ திட்ட அந்த பொண்ணு கண்ணில் நீ யமுனான்னு பேரை வச்சுக்கிட்டு காவேரி மாதிரி கொட்டுன்னு கொட்டுதேமா கண்ணு தண்ணி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அழுகாதுன்னு சொல்லிட்டு கடுப்பை